அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மாமா, நான் அவ கழுத்துல தான் தாலி கட்டவே மாட்டேன் மாமா, என்னை அது போல சாக கூட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், சுரேஷ் கொஞ்சம் பொறுமையா இரு மாமா, நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன மாமா, இவளால தான் என் வேலை போச்சு, மானம் மரியாதை நான் எப்படி இருந்தனோ அது எல்லாமே தொலைச்சது அவளால மட்டும்தான். என்னைக்கு அவளை கருமம் பார்த்து தொலைஞ்சேனோ அன்னைக்கு ஆரம்பிச்சது 7 இன்ன வரைக்கும் என்னை விட்ட பாடா இல்ல. என்ன மாமா, அவளை போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் கொதிக்கவும், இங்கே பாரு மாப்பிள்ள, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. அவளை நீ கல்யாணம் பண்ணாதான் உன் வேலை திரும்ப உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவ உன் விஷயத்துல தலையிடவே மாட்டா. கட்டுன புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கியே வாசிப்பா. இன்னொன்னு, அவங்க அம்மா அப்பாவும் அவளுக்கு புத்திமதி சொல்லுவாங்க. உன் வீட்டுல சும்மா விட்டுருவாங்களா அவளை? உனக்கு ஏதாவது அவளால பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவளை தாளின்னு தாளிச்சிருவாங்க. அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் பம்புவா, அவளை நீ அடக்கி வைக்கணும் சுரேஷ் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன மாமா, அவளுக்கும் எனக்கும் ஆகாது மாமா, முதல்ல அவ எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், அதெல்லாம் ஒத்துக்குருவா. ராமமூர்த்தி இப்ப நம்ம பக்கம். அந்த ராமமூர்த்தி சரின்னு தான் சொல்லியிருக்கான். 30 லட்ச ரூபா கொடுக்கணும், வீட்டை விட்டு வெளியே போகணும், வேலை போச்சு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த ஆளு ராமமூர்த்திக்கு நான் கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் வேணான்னா உன் மக சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லி மிரட்டியிருக்கேன். அந்த ஆளு உடனே சரின்னு சொல்லிட்டான். அந்த ஆளு அவன் பொண்ணுகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டான். நாளைக்கு காலையில 6:30 மணிக்கு உனக்கும் அந்த மதிக்கும் கல்யாணம் நடக்கும். மாமா சொல்றத கேட்டு நீ அவ கழுத்துல தாலி கட்டு. நீ அவ கழுத்துல தாலி கட்டினாதான் ஓ வேலை திரும்ப கிடைக்கும். எஸ்பிக்கு நடந்த விவரம் எல்லாம் தெரியணும்ல, தெரிஞ்சாதானே இந்த பொண்ணு கழுத்தில இந்த பையன் தாலி கட்டிட்டானா அப்ப சுமூகமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. இன்னொன்னு, மதியே இப்ப எஸ்பியை பார்த்து, சார் இந்த மாதிரி இதெல்லாம் தப்பா நடந்துடுச்சு, நான் தான் தெரியாம ஏதோ பண்ணிட்டேன், அதனால என் புருஷனை மன்னிச்சிருங்க, என் புருஷனுக்கு நீங்க தான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி போய் எஸ்பியை பார்த்து பேசுனான்னு வையேன், உனக்கு வேலை கிடைச்சிடும். அதெல்லாம் விடு, அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி மட்டும் கட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே பாரு பாசிட்டிவா நடக்கும். நீ அதை மட்டும் கவனத்துல வச்சுக்க, நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா சுரேஷுக்கு நல்ல புத்திமதியா சொல்லவும், சுரேஷோடைய மனசும் பார்த்தா மாற ஆரம்பிச்சிருது. சுரேஷை கூட்டிக்கிட்டு இங்க தங்கராஜ் பார்த்தா மண்டபத்துக்கு வராரு. என்ன மாப்பிள்ள, இதுக்கு மேல இதுக்கு மண்டபத்துல இருக்கணும், சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷோடைய அப்பா சொல்ல, மலரு பார்த்தா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இடத்த அடமான வச்சு இம்புட்டு பெரிய மண்டபத்தை பிடிச்சி கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அம்புட்டு செலவழிச்சிருக்கு. கடைசியில கல்யாணம் நின்று போச்சு, தேவையில்லாத தண்ட செலவா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரு புலம்பிக்கிட்டு இருக்க. அப்பதான் பாக்கியராஜ், மலரு என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்லவும், பாருங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் பாத்தீங்கல்ல, அந்த தங்கராஜ் கூட சேராதடான்னு எவ்வளவோ புத்திமதி சொன்னோம். இப்ப அந்த ஆளு கூட சேர்ந்து கல்யாணமும் நின்று போச்சு, கல்யாணத்துக்கான செலவும் வீணா போச்சு, கல்யாணமே நின்று போச்சு, நான் எதுக்கு இடத்த மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கே திரும்ப அவன் பதில் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் தங்கராஜ், மாமா யாரும் மண்டபத்தை விட்டு கிளம்ப வேணாம், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிருங்க, மண்டபத்தை விட்டு யாரும் கிளம்ப கூடாதுன்னு சொல்லிருங்க, கல்யாணம் நின்ன விஷயம் நமக்கு மட்டும்தானே தெரியும், மண்டபத்துல எல்லாருமே இருக்கணும், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கணும், நாளைக்கு காலையில சுரேஷுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்பா கேட்கவும், மாமா பொண்ணு ரெடி, காலையில முகூர்த்த நேரத்துக்கு பொண்ணு வந்துடும். பொண்ணு வந்துரும்னு சொல்றியா, யார் அந்த பொண்ணுன்னு தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், என்ன மாப்பிள்ள எந்த பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியராஜோடைய அம்மா அப்பா எல்லாரும் கேட்கவும், அப்பதான் தங்கராஜ், பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம சுரேஷுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே ஒரு பொண்ணு, அவ பேர் என்ன சுரேஷ், அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சுரேஷ் சொல்லவும், அந்த அழகுமதி தான் நாளைக்கு சுரேஷ் தாலி கட்ட போற பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் சுரேஷுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பாக்கியராஜோடைய அம்மா அப்பா அதிர்ச்சியாகவும், என்ன மாமா ஷாக் ஆகுறீங்க, இதுல ஷாக் ஆகுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, சுரேஷுக்கு இருக்கிற பிரச்சனையை தீக்கணும்னா அவ கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும், அவளாலதான் சுரேஷுக்கு அம்புட்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், நீங்களே சொல்றீங்க அந்த பொண்ணால சுரேஷுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு, இப்ப அந்த பொண்ணு கழுத்துலயே சுரேஷ் தாலி கட்டினா அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி மாப்பிள்ள நல்லா இருக்கும், அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்காது, இவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காது, 2 பேரும் எப்படி சம்மதிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியராஜோடைய அப்பா கேட்கவும், அப்பதான் தங்கராஜ், மாமா சுரேஷ் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான், நான் பொண்ணோடைய அப்பாட்டையும் பேசிட்டேன்,
பொண்ணோடைய அப்பா வேற யாரும் இல்ல, நம்மளுடைய கார்மெண்ட்ஸ்ல மேனேஜரா இருந்தவ தான். அவருக்கு எனக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. காலையில 6:30 மணிக்கு டான்னு மண்டபத்துக்கு அவங்க எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. இந்த பக்கம் பார்த்தா மதி கால்ல கையில விழுந்து மதியோடைய அம்மா அப்பா 2 பேரும் பார்த்தா கதறுன்னு கதறாங்க. முடியாதுப்பா, என்னால முடியவே முடியாது. என்னப்பா, அந்த ஆளு சொல்லிட்டு போனான்றதுக்காக அந்த போலீஸ்காரனை போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க? அவனுக்கு பொண்ணுங்களை மதிக்க கூட தெரியாதுப்பா. அவன் பொண்ணுங்களை ஒரு நாய் மாதிரி நடத்துறவன். அவனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றீங்க? அதுக்கு நீங்க என்னை கொன்னே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா கதறி அழுகவும், மதி இதை விட்டா வேற வழியே இல்லை மதி, இங்க பாரு மதி, ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் பார்த்தா ராமமூர்த்தியும் காஞ்சனாவும் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வந்து 2 பேரும் தலையில ஊத்திக்கிறாங்க. அப்பா அம்மா என்ன பண்றீங்க, 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி பார்த்தா கத்தி கதறி அழுகவோ, இல்லாட்டி இந்த மதி தீப்பெட்டி இத எங்க மேல கொளுத்தி போட்டுரு, நாங்க செத்தே போயிரும். செத்து போயிட்டோன்னு வையன், நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிற தேவையில்லை, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ பாத்துக்க, நாங்க நிம்மதியா செத்து போயிடும். உயிரோட நாங்க இருந்தோன்னு வையன், நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வை. அந்த தங்கராஜ் என்ன செய்வானே தெரியாது. ஏற்கனவே வேலை போச்சு, சம்பளம் இல்லை, அடுத்து வீட்டை காலி பண்ணணும், நடுத்தெருவுக்கு போயிடுவோம், உனக்கும் வேலை போகுது. இதெல்லாம் தேவையா மதி? இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும்னா நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறணும் மதி. இந்த அம்மாவும் அப்பாவும் உசுரோட இருக்கணும்னு நீ நினைச்சேனா, எங்களுக்காக பெத்த பிள்ளைதான் நீ, ஆனா உன் காலில் விழுந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்தா காலில் விழுந்து கதறாங்க. சரின்னு சொல்லிட்டு மதி அம்மா அப்பாக்காக இந்த முடிவு எடுக்கிறாங்க. சரிப்பா, நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதியும் சொல்ல எல்லாரும் பார்த்தா சந்தோஷமாயிடுறாங்க. சரி மண்டபத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய சீவி சிங்காரிச்சு பட்டு புடவை கட்டி இங்க மண்டபத்துக்கு பார்த்தா மதியோடைய அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் கூட்டிட்டு வராங்க. இங்க மண்டபத்துக்கு பொண்ணு வருமா வராதான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலா காத்து இருக்காங்க. கடைசியில பார்த்தா கார்ல இருந்து மதி இறங்குறாங்க. தா பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல எல்லாரும் பார்த்தா வேகமா வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து மதியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. முகூர்த்தத்துக்கு நேராச்சு, பொண்ணை பட்டு சேலையை மாத்திட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயரு கொடுக்க இங்க மதியும் பார்த்தா பட்டு புடவையெல்லாம் மாத்திட்டு வராங்க. சுரேஷ் மதி கழுத்துல மாலை போட, மதி சுரேஷ் கழுத்துல மாலை போட 2 பேரும் மாலையையும் மாத்திக்கிட்டு ஐயரு தாலி எடுத்து கொடுக்குறாரு. சுரேஷும் பார்த்தா மதி கழுத்துல தாலி கட்ட ஒரு வழியா பார்த்தா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. எல்லாரும் அட்சதை போட்டு மதியும் சுரேஷையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. இங்க பாரு மதி, இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அந்த சுரேஷ் உன் புருஷன், நீ பார்த்து நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா புத்திமதி சொல்ல சுரேஷ்க்கு பார்த்தா மலரும் பாக்யராஜும் புத்திமதி சொல்றாங்க. இங்க பாரு சுரேஷ், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் அந்த பொண்ணை பார்த்துருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அவ உன் பொண்டாட்டி, நீ அவளை நல்லபடியா பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி மலரும் பாக்யராஜ் அறிவுரை சொல்ல சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்ல